வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. சமீபத்தில் நேற்று நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். தோழர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தலைவர்கள்லாம் ஓகே, அவங்க வந்துட்டு டைம் கொடுத்துருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஆட்சி செய்யட்டும், எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைம்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் தேவை ஒரு ஆட்சியிலேருந்து அவங்க எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அது எப்படி நியாயமாகும்? அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோழர், ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் வழி விட்டுருங்க, இல்லைன்னா அடிபட்டுற போது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று வரைக்கும் கூட யார் என்ன பேசினாலும் திமுக காரங்க வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள எது பேசினாலும் நான் வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசுவேன். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய வேலைகள் தமிழ்நாட்டில் அவ்வளோ மிக முக்கியமான வேலைகள். அதாவது சொந்த கை காசை போட்டு நிறைய குற்றங்களுக்கு இவங்க வந்து இவங்களே வாதாடி தீர்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களெல்லாம் நம்ம வந்து எளிமையாக வந்து கடந்துட்டு போகிறதோ இல்லாட்டினா வந்து மதிக்காமல் இருக்கிறதோ சுத்தமாக வந்து அறமே கிடையாது. அதனால் எப்பயுமே இவங்க மேலே வந்து நமக்கு மரியாதை உண்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மரியாதைலாம் இல்லாமல் இல்லை, தோழர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, தோழர் உங்களுக்கு வயசாயிடுச்சு, என்ன வந்து உலகத்தில் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இன்ஸ்டாக்குள்ளே தான் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்ந்துட்டாங்க, ஐயோ தப்பு செஞ்சிட்டோம், இவருக்கு போய் ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஆனால் உணராதவங்க, உணரவே போகாதவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமாக வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியான நடிகைகள் இவங்கெல்லாம் இது வரைக்கும் எந்தவித சமூக குற்றங்களுக்கும் வாயே திறந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து விஜய்க்கு டைம் கொடுங்க அப்படின்னு டைம் கேட்கறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அது மாதிரி நிறைய நடிகர்கள், அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ், இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் வந்து நிஜமாவே மனசாட்சி இருக்கா? ஓட்டு போடுறதுக்கு தான் நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட வச்சிட்டீங்க. இப்போ கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலை இவ்வளோ குற்றங்கள்? அதாவது ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் 5 வருஷம் நடந்த குற்றங்களை இந்த வந்து 10 நாட்களில் நடந்திருக்குன்னே வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம். அவ்வளோ குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் டைம் கேட்குறாங்க. டைம் எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் தோழர்? ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை செய்ய முடியல, பாதி பேருக்கு தான் செய்ய முடியுது, அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அடுத்த செட்டில் பார்க்கலாம். இல்லை இந்த ஸ்கீம் இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், அப்புறம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி செய்த ஆட்சி அவங்க வந்து எங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் இவங்க கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கடினமாக இருக்கும். அண்ட் பட்ஜெட் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஸ்கீம்ஸ், இதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ஆனால் சமூகத்தில் நடக்கிற குற்றங்களை நம்ம வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துட்டு இருந்தா, ஒரு புதுசு, அதுவும் அரசியலுக்கு வேற புதுசு அப்படின்னு நம்ம டைம் கொடுத்துட்டு இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? நார்மலைஸ் ஆகிடும். இந்த குற்றங்கள்லாம் ரொம்பவே நார்மலைஸ் ஆகிடும். அப்புறம் வடநாட்டில் நடக்கிற மாதிரி அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு இருப்பாங்க, இன்னொருத்தங்க கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நம்மளுக்கே அடி விழுகும்போது நம்ம வாங்கிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்பாங்க. குற்றங்கள் அதிகரிச்சிடும், ரொம்ப நார்மலைஸ்ட் ஆகி போயிடும். அதோட வீரியம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவங்க அண்ணன் வந்துட்டு அந்த குற்றங்கள்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து உடனே நடக்குது அப்படின்னா இதை அதனால் நார்மலைஸ் பண்ண விடக்கூடாது, இது அப்நார்மல் அப்படின்னு மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். அவ்வளோ வேகமாக வந்து உலகம் வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் தோத்ததற்கே வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து மாண்பு கருதி அவரை வந்து பெருசாக வந்து ஸ்டாலின் அவர்கள் யாரையுமே பேச விடலை. யாருமே வந்து விஜய் அவர்களை பெருசாக வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, அவரை எக்ஸ்போஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன், எதுக்கு விஜய் யாரையுமே ஸ்டாலின் அவர்கள் வந்து உரக்க பேசுறதுக்கு அவங்களுடைய கட்சி நபர்களை விட்டதே கிடையாது. அவ்வளோ மாண்பு பார்த்து நம்ம ஸ்லோவாக வந்து ஆமா மாதிரி போயிட்டு இருந்தனால தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து எவ்வளோ வந்து கல்ப்ரேட்டாக எல்லாரோட மண்டைக்குள்ளேயும் பூந்து போயிட்டு இருக்காங்க. இப்போது இன்ஸ்டாவில் இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட பரப்பினவங்க யாருமே வந்து இந்த குற்றங்களுக்கு வாய் திறந்து, ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு தொடர்ந்து லவுட் ஸ்பீக்கரை கூட வந்து தாக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த குற்றங்களை பார்த்து வந்துட்டு நிஜமாவே மனசு மாறிட்டு. அதை தாண்டி வேற எந்த இன்ஸ்டா பிரபலங்களும் எந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து கப்சுப்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இப்போ கூட டைம் கொடுங்க ஓபீஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க வீடியோ போடுறாங்களே தவிர யாருமே இந்த குற்றங்கள் ஏன் நடக்குது, ஏன் விஜயால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு கேட்க முடியல. நான் கூட கடைசியில் ஒரு வீடியோ போடும்போது, சரி மே 27 வந்து விஜய் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அந்த திட்டத்தை வந்து இன்னாகிரேட் பண்ணுறாரு,
அதுக்கப்புறமாவது குற்றங்கள் குறையுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவருக்கு வந்து அதை விட ரொம்ப முக்கியமான வேலை வந்து டெல்லிக்கு போகிற வேலை வந்துச்சுனால அந்த இன்னாக்ரேஷனையும் வந்து தள்ளி போட்டாங்க. ஏன்னா எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் அதுக்கு என்ன ஜஸ்ட் பேர் தானே மாற்றிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பேட்ரோல் தான், ஏற்கனவே இருந்த பெண்கள் பாதுகாப்பு படை தான் அது. அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க தான் கேள்வி. இவர் ஏன் அதை சார்ஜ் எடுக்கல? மற்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு பணம் வேணும், ஸ்கீம்ஸ் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண, யாருக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் வேணும். அதை யார் நீங்கள் உடனே செய்யுங்கன்னு கேட்கவே இல்லை. 200 யூனிட்ஸ் தான் வந்து 500 யூனிட்ஸ்க்கு நான் இலவசமாக தருவேன்னு மாற்றி பேசினார். அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வேற மாற்றி பேசினார். அதுவே பெரிய ஊழல் தான். இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கடந்து போனோம். யாருமே இது வரைக்கும் அவர் கொண்டு வந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படி கடந்துட்டாங்க. அதை வந்து குற்றம் ஊழல் சொன்னதை வந்து மாற்றி செய்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு பேசியிருந்தா கூட பெருசாக வந்து பேசவே இல்லை. ஆனால் சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு டைம் கொடுனா எத்தனை பேர் சாகணும்? இன்னும் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கரூர் மீட்டிங்கில் 50 பேர் செத்து போயிருக்காங்க. இப்போ 50 குற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னா இன்னும் எவ்வளோ டைம் கொடுக்கணும்? இதை வந்து அவருக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதிகாரிகளை அழைத்து ஏன் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, சீக்கிரம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து அவருக்கு பெருசாக எந்த திறமையும் தேவையில்லை. கூட வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண்ராஜ் மாதிரி IARS ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்கிறாரு. இதை கூட பயன்படுத்தி அவரால் இந்த குற்றங்களை குறைக்க முடியல, இன்னமும் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் சாகணும்? இப்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் போன்ற நபர்களாக இருக்கட்டும், இல்லை நான் என்ன மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், எங்களோட குழந்தைங்கள வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, விஜய் கோட்டு போடுங்க அப்படின்னு ஃபயர்லாம் போட்டு, உங்கள் வீட்டு பிள்ளைங்களா வந்து இங்கே பாதிக்கப்பட போகிறாங்க, நல்லா வந்து அமெரிக்கன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க நிம்மதியாக பத்திரமா. இங்கே வேறு பிரச்சனைகள் இருக்குது, கன் கலாச்சாரம், அதை தாண்டி அங்கே மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் தெருவில் விளையாடிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை வருது. ஐஸ்வர்யா ராஜேஷோடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்கும் இந்த பாதிப்பு வரப்போறதில்ல. காரில் போயிட்டு வீட்டில் வந்து வந்து வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வந்து கார் நிற்கும், இறங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுக்கு இதை பற்றி தெரிய போகிறதில்ல, இதை பற்றி உணர போகிறதும் இல்லை. இதெல்லாம் உணராததுனால தான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனைக்குமே அவங்க வந்து வாய் திறக்கல. இன்னைக்கு வந்துட்டு டைம் கேட்குறாங்க. ஏன்னா அது விஜய், அவர் ஒரு நடிகர், அவங்களுடைய சக நடிகர், அதனால டைம் கேட்குறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையோடைய வீரியம் தெரிய போகிறதில்ல. அது வந்து சனம் ஷெட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு யாரா வேணா வந்துட்டு போட்டு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இது நடக்கவே போகிறதில்ல. யாருக்கு நடக்கும்? என் தங்கச்சிக்கும் என் அண்ணன் பசங்களுக்கும் அக்கா பசங்களுக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க தான் அங்கே கிராமத்தில் இருக்காங்க, டவுனில் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அன்றாட சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நடக்கும். என் பிள்ளைங்களுக்கு இல்லை. நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருப்பேன். ஆனால் பாதிக்கப்பட போகிறது அங்கே இருக்கிற ஒரு நடுத்தர வர்க்க கீழ்மட்ட வர்க்க குழந்தைங்கள் தான். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம உடனே பேசி ஆகணுங்கிறனால தான் பதறிப்போய் எல்லாமே எல்லா குற்றங்களையும் பாருங்கள், இந்த மாதிரி லூசுத்தனமாக வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஓட்டை போட்டுட்டீங்க, என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு பாருங்கன்னு புரிய வைக்க போகிறோம். இப்போது இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுனால இது ஏதாவது மாறப்போதா தோழர்? கண்டிப்பாக மாறப்போகிறது இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க மண்டையில் போய் இது உட்காரட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறது மூலமாக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் இல்லை, முதல் போட்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுவுமே வந்து இந்த இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். விஜய் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவருக்கு வந்து பொம்மை தான், அவர் வந்து ஆட்டி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனால் அடுத்த முறையாவது கொஞ்சமாவது யோசிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குற்றங்களெல்லாம் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப பேசுகிறோம். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பார்க்கணும் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 வருஷத்துக்கும் இப்போ உள்ள 5 வருஷத்துக்கும் பாப்புலேஷன் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணுங்கிற. அவ்வளோ பாப்புலேஷனாக தமிழ்நாட்டில் கூடி போயிடுச்சு. அதுவும் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு இல்லை 30-35 வயசு உள்ளவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்தில் இந்த ஏஜை வந்து இத்தனை பேர் அடைஞ்சிட்டாங்களா? ஒருவேளை அந்த ஓட்டு போட்டவங்கலாம் வந்துட்டு இந்த 16 லட்சம் கணக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்ததெல்லாம் புதிய இளைஞர்கள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அது மாதிரி பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்று வந்து பாப்புலேஷன் கூடிருச்சாமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, NCRB டேட்டாவை பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் குற்றங்கள் பதிவு செய்யப்படுவதால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மாநிலத்தில் வந்து குற்றங்கள் அதிகரித்ததாக தெரியுது. இருக்குது, குற்றங்கள் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை, ஆனால் கம்பேரிட்லி மற்ற ஸ்டேட்டை விட இங்கே கம்மி தான், பட் அவங்கள விட அதிகமாக தெரியுதுக்கான காரணம் இதுதான் பேசுகிறோம்ல, அதை எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் யாருமே NCRB டேட்டாலாம் வச்சுலாம் பார்க்கல தம்பி. நீயே வந்து வெளிப்படையாக டெய்லி இன்சிடென்ட்ஸை பார்க்குறல,
எல்லாரும் கேப்சர் பண்ணி போடுறாங்கல்ல, இங்கே குற்றம் நடந்திருக்கு, அங்கே பாவம் அந்த குழந்தை வந்து ஒரு சூலூரில் இறந்து போயிடுச்சு அந்த பாவம் அந்த குட்டி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குல்ல, கண்முன்னானது தானே வருது. யாராவது என்சிஆர்பி டேட்டா எடுத்து வச்சு ஸ்டாலின் ஆட்சியில் பாருங்கள் முதல் 15 நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு அப்போலாம் நாங்கள் பேசவே இல்லை. அதில் இன்னொரு பதிவு செய்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் முதல் 15 நாளில் நடந்த குற்றங்களையும் இப்போ 15 நாட்கள் நடந்த குற்றங்களையும் பாருங்கள் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போல்லாம் இந்த டேட்டாவும் இல்லை, வருஷத்துக்கான டேட்டா தான் இருக்கே தவிர 15 நாட்களுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு டேட்டா இல்லை. ஆனால் ஞாபக சக்தின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஏன்னா அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, அதை நீங்கள் கூட வேலிட் பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. அதை தாண்டியுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓகே போஸ்ட் கோவிடில் நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் இல்லை, குற்றங்கள் வந்து கம்மியாக தான் நடந்துச்சு, அதனால் அதை இதையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நான் வேணால் உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து தரேன். ஆனால் அதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி 12 வருடங்களில் விட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 1200 சில்லற கேசஸ் வந்து குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உங்களுடைய சட்டமன்றத்தோட குறிப்பில் இருக்குது. அந்த குறிப்பை எடுத்து பாருங்கள், அதை தேடி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலினுடைய ஆட்சியில் வந்து குற்றங்கள் குறைக்கப்பட்டுச்சு. இப்போ எதையும் கம்பேர் பண்ண இவங்க சொல்கிற டேட்டாலாம் என்னவா, எவனும் போய் யாரும் கிராஸ் செக் பண்ண போகிறதில்ல. ஆமால 5 வருஷத்தில் பாப்புலேஷன் கூடி இருக்குல்ல, ஆமால அப்போ 15 நாட்களில் எவ்வளோ இது நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இன்ஸ்டாவில் எதையா பாஸ் பண்ணி விட்டோன்னா அவங்களும் பாஸ் பையில் வந்துட்டு ஆமான்னு நம்பிட்டு போகிற கூட்டங்கள் தானே. அப்படி தானே ஓட்டே இவங்க வாங்கினாங்க. அப்படிங்கிறதுனால என்னத்தையாவது அடிச்சு விட வேண்டியது. இதனால தான் சொல்கிறோம், அவங்க எல்லாம் பயங்கரமாக வேகமாக பொய்ய பரப்பிட்டு இருக்கும்போது நாங்கள் உண்மைகளை உடச்சி பேசலை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் திடீர்னு நாங்கள் இந்த மாதிரி ஆக்டிவாக செய்கிறனால உங்களுக்கு வேணால் வந்துட்டு அவங்க செய்கிறதெல்லாம் குற்றங்களாக நாங்கள் சொல்கிறதா தெரியலாம். ஆனால் நாங்கள் உடைக்கல அப்படின்னா, அதான் உண்மை போய் பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள போய் ஊரை சுற்றிட்டு வந்துருன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஊரை சுற்றிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வந்து எஃபோர்ட் போட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. புரிஞ்சுக்கோங்க தோழர், தயவுசெய்து கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, அடிபட்டுற போகுது.